பணம் இருந்தால் அதுக்கு மரியாதையே தனிதான். பணம் இருந்தால் அவரா, பணம் இல்லை என்றால் அவனா, நீயா, நீங்களா தீர்மானிக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது பணம். இப்போ சார் நான் ஒரு சம்பாத்தியம் மாதம் எனக்கு ஒரு 40,000 ரூபா சம்பளம் வருது. 40,000 ரூபா சம்பளத்தில் செலவெல்லாம் போக நான் ஒரு 5,000 ரூபா எப்படியாவது கஷ்டப்பட்டு மீதிப்படுத்திடுறோம் சார். ஆனால் இந்த 5,000 ரூபாயை நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியல. சேவிங்ஸோடு நிற்கக்கூடாது. வெறும் சேவிங்ஸ் இருந்ததுன்னா அது பேப்பர் தானே. பணத்தை வைத்து நீங்கள் பணம் செய்யணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சம்பளம் வந்தோன்னா 50 அப்படி ஒரு வழி, மீதி 30 நீங்கள் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பண்ணணும். அப்போது ஒரு தோராயமாக ஒரு 5,000 ரூபா சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, அப்போ எஸ்ஐபி பண்ணுங்க. எஸ்ஐபி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறுத்தக்கூடாது. ஒரு சந்தை பேசிஸ் பண்ணிங்கனாக்கா மார்க்கெட் இறங்கினா உங்களுக்கு அதிக யூனிட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்களாம் முடிவு பண்ணக்கூடாது. சந்தை இறங்கிடுது, அப்போ மறுபடியும் ஏறுற போது வாங்கிக்கலாம்னா அப்போ அதிக விலைக்கு தான் நீங்கள் வாங்க முடியும். குறைவான விலைக்கு வாங்கினாலாக்கா உங்களுக்கு யூனிட் ஜாஸ்தி கிடைக்கும். ஸ்மால் ட்ராப்ஸ் கம்ஸ் டு ஓஷன் அப்படிம்பாங்க. சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நேயர்களுக்கு வணக்கம். கோவை விஸ்வநாதன், அஸ்ட்ரோ ஃபினான்ஷியல் பிளானர். நீரின்றி அமையாது உலகு, நிதியின்றி அமையாது வாழ்வு. நிதி எல்லாத்துக்கும் தேவையானது சார். பணம் இருந்தால் அதுக்கு மரியாதையே தனிதான். பணம் இருந்தால் அவரா, பணம் இல்லை என்றால் அவனா, நீயா, நீங்களா தீர்மானிக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது பணம். இன்றைய வேகமாக வளரும் சமுதாய சூழ்நிலையில் பணம் சம்பாதிப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிரமமான வேலையாக இருக்குது. எல்லாத்துலேயுமே காம்படிஷன், எல்லா பிஸ்னஸ்லையுமே காம்படிஷன். ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கா சற்று கேள்விக்குறி. ரைட்டு. விண்ணை முட்டும் விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கு. சம்பளம் எவ்வளோ வந்தாலும் சேவிங்ஸ் பண்ண முடியல. இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, சம்பளம் வருது சார், செலவெல்லாம் நான் சிக்கனமாக தான் பண்ணுறேன், பணத்தை தான் வச்சுருக்கேனே தவிர பணத்தை வச்சு பணம் பண்ண தெரியல. இப்படி ஒரு ரகம். சரி, இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனுக்காக எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் சில கருத்துக்களை சொல்கிறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதுக்கான பயன்படுத்துகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதில் நான் எதையும் தவறாகவோ அல்லது மாற்றுக்கிறதுக்காகவோ சொல்லலை. பணம் இருந்தால் பணத்தை வைத்து பணம் செய்வதற்கான சில யுக்திகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலனாலும் தெரியாதவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ சார் நான் ஒரு சம்பாத்தியம் மாதம் எனக்கு ஒரு 40,000 ரூபா சம்பளம் வருது. 40,000 ரூபா சம்பளத்தில் வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, மளிகை சாமானம், பால், கேபிள், வைஃபை, இந்த மாதிரியெல்லாம் செலவெல்லாம் போக நான் ஒரு 5,000 ரூபா எப்படியாவது கஷ்டப்பட்டு மீதிப்படுத்திடுறோம் சார். ஆனால் இந்த 5,000 ரூபாயை நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியல. சேவிங்ஸோடு நிற்கக்கூடாது. வெறும் சேவிங்ஸ் இருந்ததுன்னா அது பேப்பர் தானே. ஒரு பணத்தை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது பணமாக தானே இருக்கும். பணத்தை வைத்து நீங்கள் பணம் செய்யணும் அப்படின்னா எதுலேயும் இல்லை, நீங்கள் பாதுகாப்பான இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாதுகாப்பான இடத்துல அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா 10 வருஷம் 15 வருஷத்துக்குலாம் நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு தேவைக்கு அந்த பணம் உபயோகமாக இருக்கும். அப்படி இருக்கணும்னா எது மாதிரி செய்யலாம். எல்லாருமே நம்ம வசதியாக இருக்கிறவங்கிற கணக்கில் நம்ம எடுத்துக்க முடியாது. சில டே டு டே லைஃப் சேலஞ்சாக ஓட்டுற சூழ்நிலையில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. விலைவாசிகள் இருக்குது, நம்ம குறைந்த வருமானத்தில். அதுலேயும் நம்ம கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக, ஒரு விழிப்புணர்வுக்காகவும் ஒரு சேமிப்பு மனப்பான்மைக்காகவும் நான் இந்த பதிவுகளில் சொல்கிறேனே தவிர, நீங்கள் அதை வழிகாட்டலை முறையாக பின்பற்றி உங்களுடைய சேமிப்பை மூலதனமாக்கி அதனுடைய பலன் பெறணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த கருத்துக்கள்லாம் சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு பட்ஜெட், உங்களுக்கு 100 ஒரு தோராயமாக ஒரு 30,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பர்சன்டேஜஸாக நான் கணக்கு சொல்கிறேன். 100% அப்படின்னா அதில் 50% உங்கள் ஃபேமிலிக்கு, 30% சேமிப்பு மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட், மீதி 20% இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் என்டர்டெயின்மெண்ட். வாரம் பூரா அலையிறோம், வாரம் பூரா கஷ்டப்படுறோம். லைஃப்பில் என்ன இருக்குது சார், வாழ்நாள் ஃபுல்லாக பணம்னு ஓடிக்கிட்டு சௌரியத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எழுந்து சம்பாதிக்கிற பணம் 60 நம்ம நினைப்போம், அடாடாடாடா இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சந்தோஷமான சூழ்நிலையெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே நம்ம நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸான உலகத்தில்
வாரத்தில் 7 நாளில் 6 நாள் வேலை செஞ்சு ஒரு நாள் லீவு கிடச்சா ஒரு ஃபேமிலியோடையோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளோடையோ ஒரு ட்ரிப்பு போகிறது, இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு மீட் டுகெதர், இது மாதிரியெல்லாம் ஓரளவுக்கு கெட் டுகெதர் இருக்கிறதெல்லாம் ஒரு சந்தோஷமாக ஒரு டைம் பாஸிங் இது மாதிரி செய்யணும். அப்போது சம்பளம் வந்தோன்னா 50 அப்படி ஒரு வழி, மீதி 30 நீங்கள் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பண்ணணும். அப்போது ஒரு தோராயமாக ஒரு 5000 ரூபா சேவிங்ஸ் இருக்குது, இல்லை சார் 4000 ரூபா இருக்குது அப்படின்னா 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை தெரிஞ்சால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல ஸ்டாக்ஸை எடுத்து, அதுவும் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸாக எடுத்து மாதந்தோறும் ஆட்டோ டெபிட் கொடுத்து, அதுக்கு டிமேட் அக்கௌண்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி ஆட்டோ டெபிட் கொடுத்து நீங்கள் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு எஸ்ஐபி முறையிலையும் செய்யலாம். இது ஒரு பக்கம். அப்படி எஸ்ஐபி முறையில் செய்கிற போது ஸ்டாக்லேயே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான நல்ல ஒரு கவர்மெண்ட் ஓரியன்டாக ஒரு மோனோபாலி ஸ்டாக்ஸ், ஆனால் அது டிவிடெண்ட் நல்லா கொடுக்கணும். டிவிடெண்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வசூல். நாளைக்கு அந்த பங்குகள் உயர போதும் உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் கழித்து ஒரு அவுட்புட்டு சிஏஜிஆர்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல பலன் கிடைக்கணும். இது மாதிரி ஒன்று. சார் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு பங்கு பற்றியெல்லாம் தெரியாது, அனலைஸ் பண்ணுறதுக்கு இல்லை, நான் இண்டெக்ஸ் பேஸாக ஏதாவது இந்த நிஃப்டி பீஸ், கோல்டு பீஸ், இது மாதிரியான பீஸ் வாங்கிக்கிறேன்னா நீங்கள் இண்டெக்ஸ் ஓரியன்டாக பீஸ் வாங்கிக்கலாம். அப்போ இது மாதிரிலாம் எங்கே சார் பண்ணுறதுன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்கலாம். கேட்டிங்கன்னா, இல்லை எங்களை மாதிரி நண்பர்கள் இருக்காங்க, உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா தொடர்பு பண்ணுறா, நாங்களும் வழிகாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. சரி சார், இது 2மே எனக்கு வேண்டாம், அதை பற்றி ஐடியா தெரியாது, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக பார்த்து போடலான் இருக்கேன். தாராளமாக போடுங்க. அதுக்குன்னே மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்ஸு, டீலர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தொடர்பு கொண்டு உங்களுடைய யதார்த்தமான பொசிஷனை சொல்லுங்க. சார், நான் மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், எனக்கு இவ்வளோ போக இவ்வளோ நிற்கும், நான் இதை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக, எனக்கு ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது, பட் பெனிஃபிட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறல என்ன ஸ்கீம்னு கேளுங்க. இன்னொரு இதில் என்ன விஷயம் பார்க்கணுன்னு கேட்டிங்கனாக்கா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது, எல்லாமே கெயின் வித் பெயின் தான். எதுவுமே சும்மா நமக்கு பணங்கிறதும் சும்மா வந்துடாது. நம்ம சம்பாதிக்கிறத வெறும் பேப்பராக பணமாக வச்சுருந்தேன்னாக்கா அது பிரயோஜனப்படாது. அந்த பணத்தை வச்சுட்டு பணம் பண்ணுறதுக்கான முதலீடுக்கு தான் நம்ம இப்போ வழி சொல்கிறோமே தவிர, கிராமத்தில் சொல்லுவாங்க, மாடு கறக்குது பூனை குடிக்குது, அப்போ கறந்த பால் பூனைக்கு சரியாக போச்சு, ஃபேமிலிக்கு சரியாக போச்சு, 2 காசு பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் கிராமத்தில் ஒரு பழமொழிக்காக சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் வந்து அதை சேவிங்ஸ் பண்ணணும். அப்போ சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யுக்திகள்லாம் இருக்குது. அப்போ எஸ்ஐபி பண்ணுங்க. எஸ்ஐபி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறுத்தக்கூடாது. ஒரு சந்தை பேசிஸ் பண்ணிங்கனாக்கா, மார்க்கெட் இறங்கினா உங்களுக்கு அதிக யூனிட் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். நீங்களாம் முடிவு பண்ணக்கூடாது. சந்தை இறங்கிடுது, அப்போ மறுபடியும் ஏறுற போது வாங்கிக்கலாம்னா அப்போ அதிக விலைக்கு தான் நீங்கள் வாங்க முடியும். குறைவான விலைக்கு வாங்கினாக்கா உங்களுக்கு யூனிட் ஜாஸ்தி கிடைக்கும். இது ஒன்று. தொடர்ந்து நீங்கள் ஆட்டோ டெபிட் கொடுத்துட்டேனாங்க மாதம் போட்டுடுவோம். அதேமாரி உங்கள் வங்கி கணக்கு பார்த்தீங்கன்னா, சேலரி வங்கி கணக்கு ஒரு மாதிரி இருக்கணும். அது வந்து நீங்கள் ஃபேமிலிக்கு வச்சுக்கோங்க. இன்னொரு அக்கௌண்ட்டு இந்த டிமேட் அக்கௌண்ட்டோட மெர்ஜ் பண்ணி இது ஒரு அக்கௌண்ட்டை கொடுத்துருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 30% அமௌண்ட்டை தூக்கி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கிடைக்கும். அப்போ ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கிடைக்கிற போது இது ஆட்டோ டெபிட் கொடுக்குற போது ஆட்டோ டெபிட் ஆகி உங்களுக்கு அக்கௌண்ட்டில் சேர்ந்துடும். நீங்கள் யூனிட்ஸ் வாங்கினாலும் சரி, நெஃப்டி பிசி என்ன நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸ்மால் ட்ராப்ஸ் கம்ஸ் டு ஓஷன் அப்படிம்பாங்க, சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது உங்களுக்கு எதிர்பார்க்குற நேரத்தில் ஒரு சமயத்தில் ஒரு குழந்தைகளுக்கு ஸ்கூல் அட்மிஷனோ, காலேஜ் அட்மிஷனோ, இல்லை ஒரு இடம் வீடு வாங்குறீங்க, ஒரு கரை செலவில் சில இன்விசிபிள் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும். பேங்க்கில் லோன் தருவாங்க, பட் இன்விசிபிள் எக்ஸ்பென்சஸ் தான் இந்த டாக்குமெண்ட் ரைட்டர் சார்ஜஸ்ஸு, இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் செலவு, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சில செலவுகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸஸ்லாம் இருக்கும். அப்புறம் டவுன் பேமெண்ட்டு கொடுக்கணும். இத்தனை விஷயத்தில் உங்களுக்கு அப்போது யார்கிட்ட போய் கேட்கணுமோ, அப்போ இது ஒரு கணிசமான ஒரு தொகை இருக்கிற போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் இன்றைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தங்கம் வெள்ளியில் போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக பண்ணுறதை கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால்னா இதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. வீடு வாங்குறீங்களா, லோன் போட்டு வாங்குவோ, அதுவுமே ஒரு டைப் ஆஃப் சேவிங்ஸ் தான். நம்ம சேவிங்ஸ் பண்ணுறத விட இஎம்ஐ பர்ஃபெக்டாக கட்டுவோம். பட் எனியோ நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லையா, அசட்ஸ் கிரியேட் ஆகுது இல்லையா. அதே மாதிரி ஒரு கடன் வாங்கி கார் வாங்குறத விட கடன் வாங்கி வீடு வாங்கலாம். இது வந்து லைபிலிட்டி. கார் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டெப்ரிசியேஷன் வரும். அதே ஒரு வீடுனா லேண்டு அப்ரிசியேஷன் ஆகும். வீடுக்கு தான் டெப்ரிசியேஷன். நமக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போ ஒரு வாடகை வீட்டுக்கு கொடுக்குற வாடகையோ ஒரு 20,000 15,000 ஒரு இஎம்ஐ கொடுத்து மேலே ஒரு 5 10 போட்டோம்னாக்கா நமக்கு கடன் சுமையும் குறையும். அப்பப்போ வரக்கூடிய நிகழ்வுகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த தொடர்புடைய வங்கிகளை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுப்பாங்க. இப்போல்லாம் நல்ல சலுகையான விலையில் கம்மி வட்டியிலலாம் நாங்களாம் வாங்குறோம். 13%க்கெலாம் நாங்கள் ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கோம்.
இப்போலாம் பார்த்தீங்கன்னா 7%, 7.5% கிடைக்கிறது. அதனால் லோன் வாங்கி வீடு கட்டுறதுக்கு இது ஒரு நல்ல தருணம். இது மாதிரியும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். சரி சார், ஸ்டாக் மார்க்கெட்டை சொல்லிட்டீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லிட்டீங்க, வேறு எந்தெந்த வகையில் சேவிங்ஸ் பண்ணலாம்? வேறு எந்த வகையிலையும் சேவிங்ஸ் பண்ணலாம். அதுதான் நிஃப்டி பீஸ் மாதிரி இதை மாதிரி ஏதாவது வாங்குங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் டிமேட் அக்கௌண்ட்டு. அதுக்கு ஆத்தரைஸ்டு டீலர்ஸு, ஆத்தரைஸ்டு புரோக்கர்ஸாக இருக்கணும், செபி ரிஜிஸ்டர்டாக இருக்கணும். அங்கே பார்த்து பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீட்டுக்கான வழி. ஸ்மால் ட்ராப்ஸ் கம்ஸ் டு என் ஓஷன் ஆயிடுது. அப்போ எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் புதிய கருத்துக்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். Meriba Paneer Soda. I trust Meriba.